தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எண்ணிக்கை 26. மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகங்குப்புற விழுந்தனர். அன்பார்ந்தவர்களே, மக்கள் எல்லோரும் ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு கானான் நாட்டிற்கு உள்ளாக அழைத்து செல்லப்படுவதற்கு முன்பாக இந்த பாலை நிலத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட அனுபவத்தை உள்வாங்குகிறார்கள்? அவர்களுக்கு போதிய தண்ணீர் கிடைக்கப் பெறவில்லை. ஆனால் ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார்கள், தண்ணீர் கிடைக்கின்றது. அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை. ஆண்டவரிடத்திலே தட்டுகிறார்கள், தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது. இந்த மக்கள் எல்லோரும் மோசேவிடமும் ஆரோனிடமும் வந்து முறையிடுகிறார்கள், எங்களுக்கு இந்த தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று. மோசேவும் ஆரோனும் அன்பார்ந்தவர்களே என்ன செய்கிறார்கள் பாருங்கள். சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று அங்கே முகங்குப்புற விழுகிறார்கள். எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலை! தங்களையே தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவரே நீர்தான் எங்களை அழைத்து இந்த மக்களை விடுவிக்க தெரிந்தெடுத்திருக்கிறீர். இந்த தேவைகளை நிறைவேற்ற உம்மால் மட்டுமே முடியும் என்று தங்களை தாழ்த்தி முகம் குப்புற விழுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது பாருங்கள். அவர்களின் தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது. வாழ்விலே போராட்டம் வருகின்ற பொழுது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, குறைபாடுகள் இருக்கின்ற பொழுது ஆண்டவரின் பிரசன்னத்திலே சென்று ஆண்டவரை சந்திப்பதற்காக முடிவெடுத்து கடந்து சென்று முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே தஞ்சம் என்று சரணாகதி அடைகின்ற பொழுது ஆண்டவரே தேவைகளை ஏற்றெடுக்க கூடியவராக இருக்கிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் நிலை உமக்கு தெரியும். என்னுடைய போராட்டம் உமக்கு தெரியும். என்னுடைய தேவைகள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய நோய் நொடிகள், பலவீனங்கள், இயலாமைகள் உமக்கு தெரியும். ஆண்டவரே, இன்று உம்முடைய பாத அண்டை வருகிறேன். உம்முடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறேன். உம்முடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு நிற்கிறேன். என்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது நீரே என்னுடைய தேவைகளை உம்முடையதாய் மாற்றிக்கொள்வீராக. என்னுடைய உடலை உம்முடையதாய் மாற்றிக்கொள்வீராக. என்னுடைய இயலாமையை உம்முடையதாய் மாற்றிக்கொள்வீராக. பரிசுத்தப்படுத்தி என்னை வழிநடத்தி உமது அன்பிலே என்னை இணைத்துக் கொள்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.